விராட் கோலி வந்து 7-8 வருஷம் வந்து இந்தியாவை நம்பர் 1 டெஸ்ட் டீமா வச்சிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட் டீம் வந்து இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா யாரு வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பாண்டிங் வந்துட்டு பல வருஷமா நம்பர் 1 டீமா வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட வெயிட்டான டீமும் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்டீவாக்கும் கொஞ்ச காலம் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு ஒருத்தவங்க கோல் வச்சாங்க அப்படின்னா அது இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் சொல்லி ஆகணும். சொந்த மண்ணில் 13 வருஷம் ரெக்கார்டு வச்சதை தாண்டி வெளிநாட்டுல எங்கெல்லாம் வெற்றி பெற்றது கிடையாதோ இந்தியா அங்கெல்லாம் போய் ஜெயிக்கிறது. அதாவது முதல் முறையா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு டெஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சது, ஒரு சீரியஸ் வின் பண்ணது, பேக் டு பேக் சீரியஸ் வின் பண்ணது, பார்டர் கவாஸ்கர் டிராபியை கிட்டத்தட்ட 4 முறை தொடர்ச்சியா ஆஸ்திரேலியா கிட்ட போக விடாம பாத்துக்கிட்டது, இப்படி சொல்லிட்டு பல ரெக்கார்டு வந்துட்டு விராட் கோலி கையில இருந்தது. இப்ப இப்படியான ஒரு டீமா இருந்தது திரும்ப சறுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம வந்து இதுவரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு டீமை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு விராட் கோலி. அப்படியான ஒரு கோர் டீமை உருவாக்கி பெஸ்ட் பேஸ் பவுலர்ஸ் வந்துட்டு தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உலகத்துல உள்ள எல்லா கிரவுண்ட்லயும் போயிட்டு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்தியா அப்படின்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கும். இப்ப அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கா? திரும்ப இந்திய அணி அப்படி மீளுமா? ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தோத்தாலுமே கூட ஃபைனல்ஸ்க்கு வந்து இந்தியா போச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு 2த்துலயுமே வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு உள்ளேயே போக முடியல, குவாலிஃபையே ஆகல அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே வருத்தம்.